ஒரு அமாவாசை இரவு நிலவும் மறைந்தது. சுடுகாட்டைச் சூழ்ந்த நிசப்தம் ஒரு மர்மத்தை சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த அமைதிக்குள் துணிச்சலுடன் நடந்து வந்தான் விக்ரமாதித்தன். அச்சம் அவனுக்கு அறிமுகமல்ல. ஒரு பழமையான மரத்தில் தலைகீழாக தொங்கியது வேதாளம். அவன் புன்னகை ஒரு புதிர். ஒரு சொல்லும் பேசாமல் வேதாளத்தை தூக்கி தன் தோளில் ஏற்றிக்கொண்டான் விக்ரமன். இருவரும் நடந்தனர், இருள் சூழ்ந்த காட்டுப்பாதையில். ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. வேதாளம் பேசத் தொடங்கியது. விக்ரமா, ஒரு ஊரில் தேவதத்தன் என்ற செல்வந்தன் வாழ்ந்தான். அந்த ஊர் செழிப்பாக இருந்தது. மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். ஆனால் காலம் மாறப்போகிறது. தேவதத்தனுக்கு தர்மன், கீர்த்தன், நந்தன் என்று 3 மகன்கள் இருந்தன. தேவதத்தன் இறுதி காலத்தில் மகன்களிடம் கூறினார், எனது இந்த சொத்து மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் என்று. சொத்து சமமாக பிரிக்கப்பட்டது. ஆனால் சகோதரர்களின் மனங்கள் ஒன்று போல இல்லை. தர்மன் பள்ளி கட்டினான். கல்வி பல குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றியது. கீர்த்தன் மருத்துவமனை கட்டினான். அது நோயாளிகளின் உயிருக்கு புது நம்பிக்கை கிடைத்தது. ஆனால் நந்தன் சொத்தை தனக்கே வைத்துக் கொண்டான். பேராசை அவனது உலகமாக மாறியது. ஒரு நாள் ஊரை வறட்சி தாக்கியது. பசி, துயரம், எங்கும் அழுகுரல். தர்மனும் கீர்த்தனும் தங்களிடமிருந்த அனைத்து செல்வங்களையும் மக்களுக்கு வழங்கினர். நந்தன் மட்டும், இது என் சொத்து என்று கதவை மூடினான். வேதாளம் கேள்வி கேட்டது. விக்ரமா, யார் தந்தையின் விருப்பத்தை உண்மையாக நிறைவேற்றினான் என்று. விக்ரமன் பேசினான். சொத்து முக்கியமல்ல, அதை பிறர் நலனுக்காக பயன்படுத்தும் மனமே முக்கியம் என்று வேதாளம் சிரித்தது. உன் பதில் மிகச் சரி விக்ரமா. அந்த நொடியே வேதாளம் தோளிலிருந்து குதித்து மீண்டும் மரத்தில் ஏறியது. விக்ரமாதித்தன் மீண்டும் தனது பயணத்தை அமைதியாக தொடர்ந்தான். நெறி, செல்வம் சேர்ப்பது பெருமை அல்ல, அதை பிறர் நலனுக்காக பகிர்வதே உண்மையான மனிதத்தன்மை.